நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் ஆயுத பூஜை விற்பனை களைகட்டியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இப்ப பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் ஆயுத பூஜை பொருட்கள் விற்பனை களைகட்டி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வியாபாரிகள் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமாக பூர்ணிமா, சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை என்பது இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி இதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிக அதிகமான சந்தையாக இருக்கக்கூடியது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள இந்த காந்தி மார்க்கெட் தான். இந்த காந்தி மார்க்கெட் குறிப்பாக இங்கு உள்ள சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களும் மேலும் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்த பகுதி மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வருவது மிக அதிகமாக வருவார்கள். அதன்படி தற்போது ஆயுத பூஜை ஒட்டி தங்கள் கோவில் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கு தேவையான பூ, பழம், வெத்தலைப்பாக்கு உள்ளிட்ட பொருட்களை பொதுமக்கள் வாங்குவதில் மிக பெரிய ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் பகுதியில் வாழைப்பழங்களும் மிக அதிகமாக பொதுமக்கள் தங்களுடைய பூஜை பொருட்களை வாங்குவதற்காகவும் தங்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வரக்கூடியதை நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் மிக குறிப்பாக பாளையங்கோட்டை பகுதி அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் பூஜை பொருட்களை வாங்குவதற்காக மிக அதிகமாக பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நெல்லை மாவட்டத்தில் தான் மிக அதிகமான பூச்சந்தை என்பதும் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய பூக்களை வாங்குவதிலும் பொதுமக்கள் இந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இன்று காலையிலிருந்தே குறிப்பாக பாளையங்கோட்டை உள்ள காந்தி மார்க்கெட்டில் கூட்டங்கள் மிக அலைமோதி கொண்டிருக்கிறது. மேலும் தங்களுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களை வாங்குவதிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இரவு நேரங்களில் தான் அந்த ஆயுத பூஜை என்பது கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது. ஏனென்றால் இரவு நேரங்களில் தங்களுடைய இயந்திரங்களுக்கான பல்வேறு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை சுத்தம் செய்யப்பட்டு அதற்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளன. அதன்படிதான் இன்று காலையிலிருந்தே தங்களுடைய தொழில்களை செய்திருந்த போதிலும் இன்று இரவு நேரங்களில் அந்த இயந்திரங்களை சுத்தம் செய்யும் பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் வாடகை கார் தொழிலாளர்களும் தங்களுடைய வாகனங்களை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அதற்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்குவதிலும் பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நேரடியாக பார்க்கலாம், நீங்க அவல், பொறி, கடலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் நேரடியாக இந்த மார்க்கெட் பகுதியில் தங்களுக்கு தேவையான அந்த பொதுமக்கள் வாங்கி செல்வதை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மேலும் தங்களுடைய அந்த பழங்கள், குறிப்பாக கல்வேற்குச்சி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் விளையக்கூடிய பழங்களையும் மிக அதிகமாக வாங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறாங்க. ஐயா, இப்போ பூஜை பொருள் எந்த அளவுக்கு விற்பனை இருக்கு? குறிப்பா அவல் பொருள் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க? நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்த வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கு. இந்த பூஜை பொருளுக்காக வைக்கக்கூடியதை எந்த அளவுக்கு காலையிலிருந்து பொதுமக்கள் ஆர்வமா வராங்க? ஆமா, காலைல 5:30 மணி 6 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நெல்லை மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் மிக அதிகமாக கொண்டாடப்படுறது வழக்கமா இருக்கும். குறிப்பாக ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும் மாதிரி கும்பிடுவாங்க. அதே போல ஆட்டோ, இந்த கார் ஓட்டுநர்களும் மிக அதிகமாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது இந்த அளவுல வியாபாரம் எப்படி இருக்கு? இந்த வாரம் பரவாயில்ல, இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கு. ஆட்கள் காலையிலேருந்தே ஆட்கள் கூட்டமாக தான் அதிகமாக இருக்கு. அவள் பொறிகள்ல அவள் போய் பழத்திற்கு உண்டு. குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே இன்று காலையிலிருந்தே தங்களுக்கு தேவையான பொருட்களை, பூஜை பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கிக் கொண்டு வருவதாகவும் தங்களுடைய அவள், பொறிகடை உள்ளிட்டவைகளை இன்று அதிகாலையிலே தங்களுடைய வியாபாரம் என்பது இந்த பகுதியில் இருந்த போதிலும் பொதுமக்கள் தேவையான தங்களுடைய பூஜை பொருட்கள் மற்றும் அவள், பொறிக்கடலை, பழங்கள், வெத்தலைப்பாக்கு மற்றும் பூக்கள் உள்ளிட்டவைகளை வாங்குவதில் மிக ஆர்வமாக வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.